சூழ்நிலையில் இவ்விழாவிற்கு வருகை இருந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகத்துறை நண்பர்களுக்கும் மற்றும் அண்ணன் கே பாக்கியராஜன் அவர்களுக்கும் மற்றும் விழாவில் கலந்து வந்திருக்க அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். நண்பர் ஜெயக்குமார் சார் என்னுடைய குறுகிய கால நண்பர். அவர் ஒரு மியூசிக் டைரக்டர், தயாரிப்பாளர்னு தெரியும். இப்போ நடிச்சிருக்காருன்னு தெரியாது. படம் பார்க்கும்போது நடிகராகவும் இருந்திருக்காரு. பட் ஒரு விஷயத்தில் அவர் நான் பாராட்டுவேன். பட் பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் வச்சு படம் எடுக்கிற அளவுக்கு அவருக்கு வசதி இருக்குது. நல்லா தெரியும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நல்ல வசதியானவர் தான். பட் அதை செய்யாமல் ஒரு புது கலைஞர்களுக்கு புதுசாக அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுகள். ஏன்னா இதிலே டைலாக் வச்சுருக்காரு, ஹீரோக்களுக்கு தான் பில்டப்பா, காமெடியனுக்கு பில்டப் இல்லையான்னு. ஹீரோக்களுக்கு பில்டப் வச்சுட்டு நாடு நாசமாக போச்சு. இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்க காரணமே ஹீரோக்களுக்கு பில்டப் வச்சது தான். ஹீரோக்களுக்கு பில்டப் வச்சதுனால நிறைய டேரக்டர் காணாமல் போயிட்டாங்க. பில்டப் யோசிக்க முடியாமலே போச்சுப்போம். நல்ல கிரியேட்டர்கள்லாம் நிறைய டேரக்டர் காணாமல் போயிட்டாங்க. பாக்கியராஜ் சார்லாம் ஹீரோவுக்கு பில்டப் பண்ணி நடிச்சிருந்தாருன்னா எப்போ காணாம 10 படம் தொடர்ந்து கிட்டு கொடுத்தாரு ஸ்கிரீன் பிளேல. அவர் நடிச்சதுனால 10 படம் முடிக்க முடிஞ்சது. ஹீரோவுக்கு பில்டப்னு ஒரு யோசிச்சிருந்தாருன்னா முடியும்னு தெரியல எனக்கு. ஏன்னா இவங்களை கூப்பிட்டு நம்ம 30 கோடி 40 கோடின்னு பணத்தை போட்டு 100 கோடி வரைக்கும் பணத்தை போட்டு செலவழிச்சு அப்புறம் தமிழ் ராக்கர்ஸ்னு ஒருத்தன் வர்றேன், ஆன்லைனில் இறக்குறேன், அவனை பிடிக்கணும், அவனை பிடிச்சி உள்ள வைக்கணும்னு சொல்லிட்டு இது எதுக்கு? தமிழ் ராக்கர்ஸ் வர்றேன், தமிழ் ராக்கர்ஸுக்கு பப்ளிக் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை ஏன் யோசிக்க மாட்டீங்க? ஃபேஸ்புக்கில் பார்த்தா தமிழ் ராக்கர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி அவ்வளோ வியூவர்ஸ் இருக்காங்க. காரணம் எங்கே தப்பு? உனக்கும் கன்சியூமருக்கும் உனக்கும் ரசிகருக்கும் உள்ள கேப் அதிகமாகிடுச்சு. நீ ஏன் டிக்கெட் 1500 ரூபாய்க்கு விற்கிற? உன்னை யார் விற்க சொன்னது? 1500 ரூபாய் டிக்கெட் ஒரு நடிகனை வளர்த்து வரதுக்காக 1500 ரூபாய்க்கு எது டிக்கெட் விற்கிற? பப்ளிக் எங்கே போவான்? உன்னோட ரசிகன் உன்னை ரசிகனா நேரிச்சதை தவிர அந்த ரசிகன் என்ன பாவம் பண்ணான்? உனக்கு பாலா விஷயம் பண்றான், போஸ்டர் ஓட்டுறான், நோட்டீஸ்லயே எல்லாம் பண்றான். அவனுக்கு மேலும் மேலும் போய் அவன் போய் 1500 ரூபாய் டிக்கெட் வைங்க, அதை வச்சுதான் நான் சம்பளம் வாங்கணும்ன்றது எதுக்கு போய் நம்ம நிர்பந்தப்படுத்துறீங்க? அப்ப ரிவ்யூட்டட் ஆடியன்ஸ் எப்படி தியேட்டருக்கு வருவாங்க? அப்புறம் தமிழ் ராக்கர்ஸ் படம் போடுறாங்கன்னா போடதான் செய்வேன். எப்படி போடாம இருப்பேன்? போட்டுதான் பண்ணுவேன். அப்ப நீங்க மக்கள் சாய்ஸ் பாக்குறாங்கல்ல, எது பெஸ்ட்? ஒரு தடவை படத்துக்கு போகலாம் தியேட்டருக்கு. 1500 ரூபா கொடுத்து நீங்க சொல்றீங்கன்றதுக்காக, அவனை நேசிச்சு அந்த நடிகர் நேசிச்ச பாவத்துக்காக ஒரு தடவை 1500 ரூபா கொடுத்து போகலாம், இல்ல 200 கொடுத்து போகலாம். திரும்ப திரும்ப அகைன் போறதுக்கு அவன் எங்க போவான் அந்த ரசிகன்? ஏன் இப்படி கஷ்டப்பட்டு? எதுக்கு இந்த ஹீரோ? ஒரு 10 ஹீரோக்கள் ஒரு 5 பைனான்சியர் வாழ்றதுக்காக இந்த தமிழ் சினிமா இருக்கு. இவங்க கையில தான் தமிழ் சினிமா இருக்கு. இவங்க வாழ்றதுக்காக இந்த இண்டஸ்ட்ரி அடிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம் ஒரு நடிகர் நல்லா யோசிச்சு பார்த்தாங்கன்னா, நம்மளை நேசிச்சது தவிர அந்த ரசிகன் என்ன பண்ணா? அவனை ஏன் நம்ம கஷ்டப்படுத்தணும்? நம்ம கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு டாக்ஸ் கட்டாம வச்சுக்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம சொகுசான வாழ்க்கை வாழ்றதுங்க அவன் ஏன் பாதிக்கப்படணும்? நீ உன்னோட சம்பளத்தை குறைச்சிக்க வேண்டியதானே? குறைச்சிக்கிட்டு நீ 110 ரூபாய் 120 ரூபாய்க்கு மேல என்னோட படத்தோட டிக்கெட் என்னோட ரசிகனுக்கு கொடுக்க கூடாது. ஏதாவது ஒரு நடிகர் சொல்ல சொல்லுங்க, நீங்க லீடிங் நடிகரை. ஆனா இவங்களுக்கு தானே இன்னைக்கு முதல்வர் ஆசை வருது. நீ ரசிகனுக்கே உண்மையா இருக்க முடியல. அப்புறம் நீ முதல்வர் நான் இதுல ஒரு நடிகர் நான் தயாரிப்பாளர் சங்கத்தை காப்பாற்ற வரேன்னு வர்றாரு. இருக்கு, அவரை வச்சு படம் எடுத்த 15 தயாரிப்பாளர் ரோட்ல நிக்கிறாங்க. அவங்களை காப்பாத்துறதுக்கு இங்க வழி இல்ல, தயாரிப்பாளர் சங்கத்தை காப்பாற்ற வரேன். அப்படி எதுக்கு? நல்ல வேலை எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் சாரும் டிசைட் பண்ணி ஏதோ முடிவு வந்தாங்க. இல்லைன்னா இவர் போய் கவர்னர் லெட்டர் கொடுத்துருப்பாரு, நான் பதவி ஏற்க போறேன், தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்ல, நான் வரேன் பதவி ஏற்க போறேன்னு போயிருப்பாரு. என்ன சார்? அதாவது தமிழ் ராக்கர்ஸ் ஏன் வரான்னு ஏன் யோசிக்க மாட்டேன்? தமிழ் ராக்கர்ஸுக்கு ஏன் ரசிகர்களை சப்போர்ட் பண்றான்? அவன் ஏன் தமிழ் ராக்கர்ஸ் நேசிக்கிறான்? ஏன் அதை யோசிக்க மாட்டீங்க? எந்த விளம்பரம்னாலும் நடிக்கிறது. காலையில ஒரு நடிகர் காப்பி குடிங்கன்றாரு, 11 மணிக்கு இன்னொரு நடிகர் டீ குடின்றாரு. ஆனா அவங்க வீட்டுல அவங்க கிரீன் டீ குடிக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் கொக்கோ கோலா குடின்றாரு, ஒருத்தர் வேட்டி. ஏன்னா தமிழ்நாட்டுல பிறந்து எங்களுக்கு வேட்டி கட்ட தெரியாதா? நீங்க சொல்லித்தான் நாங்க வேட்டி கட்டணுமா? வேட்டி கட்டுங்கன்றீங்க, எல்லாம் சொல்றீங்க, ரைட்டு. நீங்க சொல்றத பூரா நாங்க ரசிகர்கள் நம்புறோம். நீங்க எங்களுக்கு எங்க உண்மையா இருக்கீங்க? நீங்க இருக்க மாட்டேன்றீங்க. கள்ளச்சாராயத்துக்கு கூட விளம்பரத்துக்கு நடிக்கிறோம், நடிகர்கள் நிறைய இருக்காங்க காசு கொடுத்தா. நீங்க நம்ம கதாநாயகர்கள் இந்த நிலைமையில இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தயவு செய்து ரசிகர்கள் புது கலைஞர்களை என்கரேஜ் பண்ணுங்க. நல்ல கிரியேட்டர்ஸ் தான் காணா போயிட்டாங்க. நிறைய டேரக்டர்ஸ் காணா போயிட்டாங்க. இவங்களோட போட்டி போட்டு நிறைய டேரக்டரோட படம் நிக்க முடியல, ஸ்கிரீன்ல தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. நீங்க மணிரத்னம் சார் படமே வந்தாலும் ஒரு பெரிய ஹீரோன்னு பார்க்க போனா அந்த ஹீரோ கொடுக்குற தேட்டர் மணிரத்னம் சார் கொடுக்க மாட்டாங்க. பெரிய டேரக்டர், பெரிய கிரியேட்டர் நிக்க முடியல இண்டஸ்ட்ரியில. இவங்களோட டாமினேஷன், ஓவர் டாமினேஷன், என்ன பில்டப். இவங்களுக்கு பில்டப் யோசிச்சு இங்க போர் அடிச்சு போச்சு. 10 கார் அடிக்கிறாங்க, இவங்க யோசிக்க முடியல, கிரியேட் பண்ண முடியல. முதல்ல தயவு செய்து இந்த ரசிகர்கள் மாறுங்க. முதல்ல இவங்களுக்கு எதுக்கு நம்ம 110 ரூபா 120 டிக்கெட் போய் எதுக்கு நம்ம 1000 ரூபா கொடுத்து வாங்கணும்? என்ன அப்படி தேவை இருக்கு? உங்க படத்தை அன்னைக்கே தூக்கிடுவாங்களா? படத்தை கண்டிப்பா ஓடத்தானே போகுது. எதுக்கு அவசரப்பட்டு கொடுத்து நம்ம போய் அவங்கள போய் அப்படி வளர்த்து விட்டு அவங்க நமக்கு உண்மையாவே இல்லை, எந்த ஹீரோ உண்மையா இல்லை. ஆனா எல்லாருக்கும் இவங்க சம்பாதிச்சது போக இதுல எவ்வளவு வருமானம் வருதோ முடிச்சுட்டு அப்புறம் ரிட்டையர்ட் ஆக போற ஸ்டேஜ்ல தமிழக முதல்வர் ஆகணும் வந்துருவாங்க. இந்த ரிட்டையர்ட் ஆகிற கேஸ் பூரா தமிழக முதல்வர் வரும்.
நாங்கள் அடுத்த தமிழக முதல்வர் வர போகிறோம் அப்படின்னா இங்கேதான் முதல்வருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, யார் வேணா முதல்வர் வரன்ற மாதிரி ஆகிப்போச்சு. நீ அடுத்து இவங்க வந்துடுவாங்க முதல்வராக போகணும். இப்படி இந்த நிலைமையில போயிட்டு இருக்கு எனக்கு இண்டஸ்ட்ரி. அதனால தயவு செய்து ரசிகர்கள் வந்து யோசிச்சு புது கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நல்ல கதைகளை பாருங்க, நல்ல படங்களை பாருங்க, நல்ல படங்களை சூஸ் பண்ணி பாருங்க, நல்ல கலைஞருக்கு வாய்ப்பு கொடுங்க. பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் ஒதுங்கியிருக்காங்க. நீங்க காமெடியன்கள் தான் நிறைய நம்ம தமிழ் சினிமாவில் வந்து கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரி பில்டப் காமெடியன் கிடையாதா, ஹீரோவுக்கு மட்டும் தான் பில்டப் பண்ணாங்க. காமெடியன்களே தமிழ் சினிமா வளர வச்சாங்க. என்எஸ் கிருஷ்ணன் சார் இருக்கட்டும், எம்ஆர் ராதாவா இருக்கட்டும், இப்போ உள்ள நகைச்சுவை நடிகர் அண்ணன் விவேகா இருக்கட்டும், ஏன் பாக்யராஜ் சார் படங்களே எடுத்துங்களேன், அவரோட காமெடி எல்லாமே மக்களை சிந்திக்க வச்சாரு. எந்த விஷயம் சொன்னாலும் அந்த காமெடியை சொல்லி தான் சிந்திக்க வச்சாரு. ஹீரோக்கள் யாரும் நம்ம சிந்திக்க வைக்கல, நம்ம அடிக்கதான் செஞ்சிருக்காங்க. தயவுசெய்து ஹீரோக்களை சப்போர்ட் பண்றதை விட்டுட்டு நல்ல படங்களை சூஸ் பண்ணி பார்க்கணுன்ற என்ற பணிவான வேண்டுகோள். மற்றபடி வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பாக்யராஜ் சார் வந்து வாழ்த்துறதுக்காக வந்திருக்காரு. அதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் 10 தொடர்ந்து 10-15 படங்களை விட்டு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஸ்கிரீன் பிளேல இன்னைக்கு வரைக்கும் பாக்யராஜ் சார் நிற்கிறதுக்கு ஒரு ஆளே கிடையாது. அவ்வளவு பெரிய ஜாம்பவான். பட் இந்த ஹீரோக்கள் டாமினேஷன் எங்களுக்கெல்லாம் பின்னாடி தெரியும், நல்ல நல்ல கலைஞர்கள்லாம் பின்னாடி தெரியும் உட்கார வச்சுட்டு இவங்க வந்து முன்னாடி வந்துவிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, ஒன்றும் புரியல. ஸோ இந்த நிலை மாற வேண்டும் என்று சொல்லி உங்களிடம் நன்றி, வணக்கம்.